வேண்டும். காரணம், ஒரு குடும்பம் வழி வழியாக மன்னராட்சி முறையில் அதிகாரத்தில் அமர்கிறது. அந்த வழியில் இன்று பாமக என்ற கட்சியும் இணைந்து விட்டது என்றே நினைக்க தோன்றுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய போது அதன் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள், இது எல்லோருக்குமான கட்சி, இதில் நானோ எனது குடும்பத்தினரோ பங்கு பெற மாட்டோம் என கூறினார். அதை நம்பி பலரும் அவரோடு இணைந்தனர். ஆனால் காலங்கள் கடந்தது. திரு அன்புமணி அவர்களை தலைவர் ஆக்கினார் திரு ராமதாஸ் அவர்கள். சில விடயம் காரணமாக மீண்டும் நானே தலைவர் ஆகிறேன் என்று திரு ராமதாஸ் அவர்கள் கூறியும், தனக்கு நம்பிக்கையான நபர்கள் என்று நினைப்பவருக்கு கட்சியில் பொறுப்புகள் கொடுத்து வருகிறார். இதற்கு திரு அன்புமணி அவர்கள் தனது தந்தை கொலை செய்பவனுக்கும் கொள்ளை அடிப்பவனுக்கும் பொறுப்பு கொடுக்கிறார் என்றும், இலந்தை பழம் விற்பவருக்கு பொறுப்பு கொடுக்கிறார் என்றும் கூறி வருகிறார். நமது கேள்வி என்னவென்றால், இலந்தை பழம் விற்பவர் பதவிக்கு வரக்கூடாதா என்பதே.